வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 முதல் 7 வரை மணிக்கு ஒளிபரப்பாகும். நேற்றைய வினாடி வினாவின் விடை: The platform that consolidates resources from Swayam, Diksha, and e-Pathshala is called National Digital Education Architecture, DEAR. இன்றைய வினாடி வினா: ஜல்லிக்கட்டில் பிரதானமாக எந்த மாநிலங்களை பயன்படுத்துகிறார்கள்? விடை நாளை எபிசோடை பாருங்கள். இந்த எபிசோடில் ஜல்லிக்கட்டின் ரகசியங்கள், பாரம்பரியம், போராட்டங்கள் மற்றும் தமிழர் அடையாளம் பற்றி சொல்ல உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பெருமை மிக்க பாரம்பரிய விளையாட்டாகும். இது மாடுகளை பாதுகாக்கும் பண்பாட்டின் முக்கிய அம்சமாகவும் திகழ்கிறது. மேலும் விவரமாக விவாதிப்போம். ஜல்லி என்பதற்கு வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் வெள்ளி அல்லது தங்கச் சங்கிலி அல்லது நகைகள் என பொருள். கட்டு என்பது மாடுகளின் கொம்புகளுக்கு கட்டப்படும் பரிசு பணத்தை குறிக்கிறது. இரண்டையும் சேர்த்து மாடுகளை அடக்கி வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிக்கப்படும் விளையாட்டு என்று அர்த்தம். சங்க இலக்கியங்கள் மற்றும் சமய சான்றுகள், குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற நூல்களில் ஜல்லிக்கட்டின் பராமரிப்பு காணப்படுகிறது. இது பண்டைய தமிழர் வாழ்வியலின் ஒரு அங்கமாக இருந்தது. மாடுகள் அந்த காலத்தில் விவசாயத்தின் பிரதான ஆதாரமாக இருந்ததால் அவற்றின் வீரத்தையும் நம்பகத்துவத்தையும் பரிசோதிக்க ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. வீரர்களின் தைரியத்தை குறிக்க இது நடந்தது. ஜல்லிக்கட்டின் விதிமுறைகள் மாறுபடுவதோடு சில முக்கிய வடிவங்கள் உள்ளன. 1. வாடிவாசல். இது மிகவும் பாரம்பரியமான வடிவமாகும். மாடுகள் ஒரே வாயிலில் உள்ள இருந்து வெளியில் விடப்படும். அப்போது வீரர்கள் அவற்றை அடக்க முயற்சிக்கின்றனர். இது அதிகமாக மதுரை பகுதியில் நடக்கிறது. 2. வேலிவேசல். காளைகளை திறந்த வெளியில் விடும் முறை. வீரர்கள் மாடுகளை பிடிக்கிறார்கள். இதில் பார்வையாளர்களும் காளைகளை அடக்க முயல்கிறார்கள். 3. மஞ்சு விரட்டு. இது திறந்த வெளியில் காளைகளை விரட்டும் முறை. இது பொதுவாக கிராமங்கள் முழுவதும் நடக்கும். வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள். 1. வீரர்களுக்கு விதிகள். மாடுகளை அடக்க வேண்டும், ஆனால் அதற்கு வலிமையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாடுகளின் கொம்புகளை பிடித்து சில நொடிகளில் அடக்க வேண்டும். 2. மாடுகளுக்கான பாதுகாப்பு. மாடுகளுக்கு காயம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். மாடுகளை போட்டிக்கு தயார்படுத்தும் போது அவற்றுக்கு நல்ல சிகிச்சை மற்றும் உணவு கொடுக்கப்படுகிறது. 3. நிர்வாகம். ஜல்லிக்கட்டு நடத்தும் களங்கள் பல சட்டத்தின் கீழ் பாதுகாப்புடன் நடத்தப்படுகின்றன. பங்கேற்பாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் அவசர உதவிகள் ஏற்பாடு செய்யப்படும். தை மாதம் பொங்கலுக்கு அடுத்த நாள் மட்டு பொங்கல் என்ற பெயரில் மாடுகளுக்கு பிரத்யேகமாக நடந்து வரும் விழாவின் ஒரு பகுதியாக ஜல்லிக்கட்டு காணப்படுகிறது. போராட்டங்கள். மிருகங்களின் உரிமை குறித்து பண்பாட்டு போராட்டம் ஏற்பட்டது. 2014ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்தது. 2017ஆம் ஆண்டின் போராட்டம். 2017ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது தமிழகத்தின் மக்கள் மரினா புரட்சி என அழைக்கப்படும் பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தினர். லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினா கடற்கரை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் திரண்டனர். போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடை அகற்ற வேண்டுமென்பதில் அமைதியான முறையில் இடம்பெற்றன. அதன் விளைவாக தமிழக அரசு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சட்டத்தை 2017-இல் அறிமுகப்படுத்தி ஜல்லிக்கட்டுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கியது. பண்பாட்டுக் குறியீடு. 1. காளை மாடு வளர்ப்பு. ஜல்லிக்கட்டு மூலம் ரம்பாடு, உமபுலி, புலிகால் போன்ற பசு மாடுகளின் தாய் மாடுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இது அசல் தமிழர் காளை மாடுகள் குலத்தை பாதுகாக்க உதவுகிறது. 2. வீரத் திருவிழா.
ஜல்லிக்கட்டில் பங்கு பெறுவது தமிழர்களின் தைரியத்தை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வு. மாடுகளின் வீரத்தை எடுத்துரைக்கும் களமாக இது உள்ளது. 3. பண்பாட்டுத் திருவிழா. ஜல்லிக்கட்டு தமிழர் கலாச்சாரத்தில் நம்பிக்கை, பண்பாடு, தைரியம், விவசாயம் போன்றவற்றின் ஆழமான அடையாளமாக உள்ளது. ஜல்லிக்கட்டில் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் காளைகள் தமிழ்நாட்டின் அசல் நாட்டு மாடுகள் ஆகும். இவை பாரம்பரிய மாநிலங்களாகவும் விவசாயத்திற்கு உறுதுணையாகவும் விளங்குகின்றன. முக்கிய காளை வகைகள். 1. புலிகால் மாடு. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காணப்படும் இனம். போராட்டங்களுக்கு தகுந்த வலிமையும் சுறுசுறுப்பும் கொண்டவை. 2. அலம்படி மாடு. ஈரோடு மற்றும் தருமபுரி பகுதிகளில் பராமரிக்கப்படும் இனம். நல்ல உயரம் மற்றும் வலிமையுடன் இருக்கும். 3. காங்கேயம் மாடு. திருப்பூர் பகுதியில் வளர்க்கப்படும் பிரபல நாட்டு மாடு. உறுதியான உடல் அமைப்பால் விளையாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும். 4. மலைமாடு. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் வளர்க்கப்படும் இனம். தாவும் திறனில் சிறந்தவை. 5. உமபுலி மாடு. தென் தமிழ்நாட்டில் காணப்படும் இனம். விவசாய பணிகளுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படும். காளைகளின் பாதுகாப்பு. காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தும் முன் சிறப்பான உணவுடன் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். பங்கேற்கும் காளைகள் ஆரோக்கியம் மற்றும் செயல்திறனுக்காக வல்லுநர்களால் பரிசோதிக்கப்படும். ஜல்லிக்கட்டில் பங்கேற்பது வீரர்களுக்கும் காளைகளுக்கும் கட்டுப்பாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 1. வெட்டரினரி சர்டிபிகேட். காளை ஆரோக்கியமானது, எந்தவித காயங்களும் இல்லாதது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வல்லுநர் மிருக மருத்துவர்களின் பரிசோதனை மற்றும் சான்றிதழ் அவசியம். 2. பிரத்யேக அடையாளங்கள். காளைகளுக்கு அடையாள குறியீடுகள் டேக்கிங் வழங்கப்படும். அவற்றின் உடல் பருமன், தகுதி மற்றும் பிற தகவல்கள் பதிவு செய்யப்படும். வீரர்கள் பங்கேற்கும் நடைமுறை. 1. ஆரோக்கிய சான்றிதழ். போட்டியில் பங்கேற்பதற்கு முன் வீரர்கள் உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமானவர்கள் என்பதை சான்றிட வேண்டும். 2. பயிற்சி. வீரர்கள் போட்டிக்கு முன் அனுபவம் மற்றும் பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும். 3. வயது வரம்பு. ஜல்லிக்கட்டில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். போட்டியில் விதிகள். வீரர்கள் காளைகளின் கொம்புகளை மட்டுமே பிடிக்க அனுமதிக்கப்படுவர். காளைகளை அடக்கவோ காயப்படுத்தவோ கூடாது. ஒழுங்கு மீறுபவர்கள் போட்டியில் இருந்து நீக்கப்படுவார்கள். பாதுகாப்பு முறைமைகள். ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் இன்று மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் கையாளப்படுகின்றன. களத்தில் காளைகள் மற்றும் வீரர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையும் மருத்துவ அணிகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மிருக நலன் சார்ந்த அமைப்புகளின் கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியத்தை மட்டுமல்ல, மாடுகளை பாதுகாக்கும் முயற்சியையும் உணர்த்துகிறது. இது போராட்டங்கள் மூலம் உலகளாவிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதிக கவனத்துடன் நடக்கும் போட்டிகள் இன்று தமிழகத்தின் கலாச்சார அடையாளமாக நிலைத்து உள்ளன. இது மனிதர்கள், மாடுகள் மற்றும் இயற்கை இணைந்த வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 முதல் 7 வரை மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.